ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். இதில் பதம் 7. கார்பண்யதோஷோ பகதஸ்வபாவ பிருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடச்சேத யச்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யே தேகம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம். டிரான்ஸ்லேஷன்: இப்போது நான் என்னுடைய கடமையை பற்றி குழப்பமடைந்து பலவீனத்தால் என் இயல்புகளையெல்லாம் இழந்தவனாக இருக்கிறேன். இந்த நிலையில் எனக்கு எது நல்லது என்று தெளிவாக்கும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். உம்மிடம் புகலிடம் அடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில், கிருஷ்ணா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னுடைய இயல்புகளை எல்லாமே நான் இழந்தவனாக இருக்கேன், எனக்கு எது நல்லதுன்னு சொல்லுங்க, உங்ககிட்ட சரணடைந்த சீடன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் ஏன் பகவான்கிட்ட சரணடையணும் அப்படின்னு நேற்று பதிவில் நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே அடுத்தவங்களை விட பகவானுக்கு நல்லா தெரியும். அதனால் குழப்பமான மனநிலையில் பகவானிடம் சரணடைவது மட்டும்தான் ஒரே உத்தமமான வழி. மேலும் இந்த பதத்தில் கிருப்பணன் அப்படிங்கிறதையும் பிராமணன் அப்படிங்கிறதையும் பிரபுபாதா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸ்ரேய அப்படின்னு இந்த பதத்தில் இருக்கிறது என்னன்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையை பிராமணனை போல வாழணும். அதாவது நிலையான இன்பத்தை அனுபவிக்க நாம் பிராமணனை போல வாழணும். பிராமணர்கள் அப்படின்னா பிறவியினால் மட்டும் கிடையாது, அதற்குண்டான உயர்ந்த தகுதிகள். அவங்க வேதங்களை படிக்கணும், கற்ற வேதங்களை மற்றவர்களுக்கு இலவசமாக சொல்லித்தரணும், யாசகம் செய்து பிழைக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு. அதன்படி வாழக்கூடிய உயர்ந்த வாழ்க்கை வாழணும். தான் இந்த உடல் இல்லை, ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேலும் கிருப்பணன் அப்படின்னா பாடி கான்செப்ட், அதாவது உடல் ரீதியாக நான் இந்த உடலே அப்படின்னு நினச்சி நம்மளுடைய குடும்பம், மனைவி, மக்கள் அப்படின்னு அளவுக்கு அதிகமான பற்று கொண்டு வாழ்ந்தால் அது நம்மளை இந்த குடும்ப பந்தத்தில் சிக்க வச்சு நமக்கு மேலும் துயரங்களை தரும். பகவானிடம் நம்மளுடைய சரணாகதியையும் இந்த அதிகமான பற்றுதல் தடுக்கும். அதனால் மேலும் மேலும் நாம் பிறப்பு இறப்பு சுழலில் சிக்கி நாம் தவிப்போம். ஹரே கிருஷ்ணா. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்.